PGDRB எஜுகேஷன் சைக்காலஜில ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் டாபிக் வைஸா முக்கியமான வினாவிடைகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன்லேருந்து முக்கியமான 30 வினாவிடைகளை பார்க்கலாம். வினா எண் 1. இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? When was India's first national policy on education formulated? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1968. வினா எண் 2. கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரைத்த கல்வி அமைப்பு எது? Which educational structure was recommended by the Kothari Commission? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 10+2+3. வினா எண் 3. தேசிய கல்விக் கொள்கை 2020 பரிந்துரைத்துள்ள புதிய கல்வி அமைப்பு என்ன? What is the new pedagogical structure recommended by NEP 2020? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 5+3+3+4. வினா எண் 4. கல்வி எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? In which list of the Indian Constitution is education placed? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட். வினா எண் 5. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் RTE நடைமுறைக்கு வந்த ஆண்டு? In which year did the Right to Education RTE Act come into force? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2010. வினா எண் 6. சர்வ சிக்ஷா அபியான் SSA திட்டம் எதை நோக்கமாக கொண்டது? What is the primary objective of சர்வ சிக்ஷா அபியான்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொடக்கக் கல்வி அனைவருக்குமானது. வினா எண் 7. RMSA எப்போது தொடங்கப்பட்டது? When was ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் launched? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2009. வினா எண் 8. புதிய கல்விக் கொள்கை 2020 வரைவு குழு தலைவர் யார்? Who was the chairman of the drafting committee of NEP 2020? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் கஸ்தூரி ரங்கன். வினா எண் 9. கரும்பலகை திட்டம் ஆபரேஷன் பிளாக்போர்ட் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? When was ஆபரேஷன் பிளாக்போர்ட் introduced? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1986. வினா எண் 10. சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த 3 திட்டங்களை உள்ளடக்கியது? Which 3 schemes are integrated under the சமக்ர சிக்ஷா ஸ்கீம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ SSC, RMSC மற்றும் ஆசிரியர் கல்வி. வினா எண் 11. சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை அமைக்கும் உரிமை வழங்கும் இந்திய அரசியலமைப்புச் சட்ட பிரிவு எது? Which article of the Indian Constitution grants minorities the right to establish educational institutions? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 30. வினா எண் 12. மதிய உணவு திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தியவர் யார்? Who expanded the midday meal scheme across the entire state of Tamil Nadu? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காமராஜர். வினா எண் 13. மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார்? Who converted the midday meal scheme into the nutritious noon meal scheme? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எம்ஜிஆர். வினா எண் 14. தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டம் எதற்காக? What is the purpose of the இல்லம் தேடி கல்வி scheme launched by the Tamil Nadu government? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கற்றல் இடைவெளியை குறைக்க.
வினா எண் 15. மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வருகிறது? Under which scheme is the புதுமை பெண் scheme, providing 1000 rupees per month to female students, implemented? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். வினா எண் 16. தமிழ்நாட்டில் எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்புகளுக்கு பொருந்தும்? The எண்ணும் எழுத்தும் மிஷன் இன் தமிழ்நாடு applies to which classes? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 முதல் 3 வரை. வினா எண் 17. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? Who is the chairman of the committee formed to formulate the Tamil Nadu State Education Policy? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நீதிபதி முருகேசன். வினா எண் 18. நவோதயா வித்யாலயா பள்ளிகள் எதன் கீழ் தொடங்கப்பட்டன? Under which policy were நவோதயா வித்யாலயாஸ் established? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1986 கொள்கை. வினா எண் 19. பல்கலைக்கழக மானிய குழு எந்த குழுவின் பரிந்துரையால் அமைக்கப்பட்டது? The University Grants Commission, UGC, was established based on the recommendations of which commission? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராதாகிருஷ்ணன் குழு, 1948. வினா எண் 20. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு எந்த ஆண்டு முதல் அமலில் உள்ளது? Since which year has the 69% reservation policy been in effect in Tamil Nadu? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1994. வினா எண் 21. NCERT தொடங்கப்பட்ட ஆண்டு? In which year was NCERT established? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1961. வினா எண் 22. NCTE-இன் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் தலைமையகம் எங்குள்ளது? Where is the headquarters of NCTE, National Council for Teacher Education, located? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புது தில்லி. வினா எண் 23. குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? What percentage of seats are reserved in private schools under the RTE Act? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 25%. வினா எண் 24. யாரை கௌரவிக்கும் வகையில் தேசிய கல்வி தினம் கொண்டாடப்படுகிறது? Whose birth anniversary is celebrated as National Education Day on November 11? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். வினா எண் 25. ICDS, Integrated Child Development Services, திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? In which year was the ICDS, Integrated Child Development Scheme, launched? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, 1975. வினா எண் 26. கல்வித் தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது? When was கல்வி டிவி, Education TV, launched in தமிழ்நாடு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2019. வினா எண் 27. காலை உணவு திட்டம் முதலில் எந்த ஊரில் தொடங்கப்பட்டது? In which city was the Chief Minister's Breakfast Scheme first launched? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மதுரை. வினா எண் 28. DIET, District Institute of Education and Training, எதன் கீழ் உருவாக்கப்பட்டது? Under which initiative was DIET, District Institute of Education and Training, created? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, NPE,
1986. வினா எண் 29. உயர்கல்விக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட போர்ட்டல் எது? Which portal was launched by the central government for higher education? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்வயம். வினா எண் 30. கற்றல் விளைவுகள் பற்றி அதிகம் வலியுறுத்தும் கொள்கை எது? Which policy places significant emphasis on learning outcomes? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி NEP 2020. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல சந்திப்போம். நன்றி.